மக்கள் யார் பக்கம் என்று பேச திரு அர்ஜுனமூர்த்தி அவர்களை அழைக்கிறேன். இப்போ அக்கா பாலபாரதி அக்காவுக்கு பதில் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க எனக்கு என்னமோ பிரசன்னா யூ ஹேவ் டு பி லிட்டில் கேர்ஃபுல். அவங்க விஜய் கிட்ட போயிருவாங்க போல இருக்கு. நிறைய அவங்க சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. ஆல்வேஸ் வெல்கம், ஆல்வேஸ் வெல்கம். முதல் சுற்றுல திரு அர்ஜுனமூர்த்தி உங்க கருத்தை வச்சிருங்க முதல்ல, அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மக்கள் யார் பக்கம்ங்கிறதான் இதோட தலைப்பு. மக்கள் யார் பக்கம் இருப்பாங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு நிறைவு. ஊழலற்ற ஆட்சியின் பக்கம், வளர்ச்சி தரும் ஆட்சியின் பக்கம், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண துடிக்கும் ஆட்சியாளர்களின் பக்கம், நில அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்து கயவர்களை ஒழிக்கும் பக்கம், விவசாயிகளின் வளம் காக்கும் பக்கம், இளைஞர்களின் வேலை உத்தரவாதத்தின் பக்கம், மகளிர் சுயசார்பு சுய வேலை வாய்ப்பினை தரும் அரசியல் பக்கம், ஆன்மீக தளங்களை பாதுகாக்கும் பக்கம், கள்ளச்சாராயம் போதைப் பொருட்களை அழிக்கும் பக்கம், பெண்கள் சுதந்திரமாக நடமாட வழிவகுக்கும் பக்கம், இதை தாண்டி பல நற்பண்புகளையும் அரசியல்வாதிகளுக்கு முன் உதாரண புருஷர் நற்பலன்களை மக்களுக்கு வழங்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பக்கம், டபுள் இன்ஜின் சர்க்காராக செயல்படவிருக்கும் எடப்பாடி அண்ணன் அவர்களின் பக்கம். ஸோ இப்போ நிறைய பேச வேண்டியது இருக்கு. செயல் திட்டம் அது இதெல்லாம் சொல்லிட்டாங்க எல்லாரும். இப்போ நாங்கள் லிஸ்ட் போட்டோம்னா நிறைய லிஸ்ட் போடணும். ஏன்னா மோடிஜியோட 11 ஆண்டுகள் செயல் திட்டங்கள் அதிக பயன்பெற்றது தமிழ்நாடுங்கிறத பல புள்ளி விவரங்களை எடுத்து என்னால் இங்கே பதிவு பண்ண முடியும். அதை சொல்வதற்கு முன்னால் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, ஃபண்டமெண்டலாக இப்போ என்ன மக்களோட பிரச்சனை இருக்கு, தமிழ் மக்களோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஆட்சி மாற்றம் ஏன் வேணும் அப்படின்னு தமிழ் மக்கள் பொறுமை காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அதாவது முடியாட்சியை அழிச்சு குடியாட்சியை கொண்டு வந்துருவேன்னு சொன்னவங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பக்கத்தில் இருக்க புதுக்கோட்டை மாவட்டத்தை அரண்மனையை கலெக்டர் ஆஃபீஸ் ஆக்குனவங்க, திடீர்னு முடியாட்சி இல்லாம தொடர்ந்து முடியாட்சியை வேண்டாம் வேண்டாம் சொல்லியிருந்தவங்க குடியாட்சிக்கு ஜனநாயகம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா திடீர்னு குடியாட்சிக்கான ஒரு வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் வாரிசுகளுக்கு வளம் கொழிக்கும் வாரிசுகளா மாறினது மட்டும் இல்லாம வளம்பெறும் வாரிசுகள் தமிழகத்தை எந்நாளும் ஆளணுங்கிற ஆர்வம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கிறதுனாலதான் இப்ப மக்கள் இந்த ஜனநாயக மாற்றத்தை விரும்பாதனால பொறுமையா இருக்காங்க. ஏன் பொறுமையா இருக்காங்கன்னா, முக்கியமா எப்போதுமே ஒரு புரட்சி வருவதற்கு முன்னால ஒரு அமைதி இருக்கும். இந்த பணநாயகத்தை அழிக்க வேண்டும் என்றால் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆர்வத்தோட செயல்படுறதுனாலதான் இந்த பொறுமை காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொறுமையே வெற்றி அப்படின்னு ஒரு உத்தரவாதத்துக்கு வந்ததுக்கு நான் பாவம் அவங்கள நினைச்சு கவலைப்படுறேன். ஏன்னா 2026 எலெக்ஷன் மிகப்பெரிய வித்தியாசமான ஒரு தமிழக அரசியல் அமைய போவதற்கு முக்கிய காரணமே என்னன்னா, இந்த 11 ஆண்டுகள் எங்களது நரேந்திர மோடி அவர்களோட செயல்பாடு, அவர் தொடர்ந்து செயல்பட்ட ஒவ்வொரு விவரங்களும் இன்னைக்கு பழங்கஞ்சியே ஆத்தாம எப்போதுமே பழைய கதை, பழைய தலைவர்கள், பழைய சித்தாந்தங்களே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காம, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், இங்கே உட்கார்ந்துருக்க எல்லா இளைஞர்களோட நல்வாழ்வுக்காண்டி ஏங்கிற ஒரு நுண்ணறிவு திட்டத்தை எடுத்து இந்த தொடர்ந்து சில நாட்களாக டெல்லியில பண்ணது உலக பேச்சு பொருளா மட்டும் ஆகல, மொத்த நாடு மட்டும் இல்ல, மொத்த உலகமே இது என்ன இவ்வளவு பெரிய சிறப்பான நிகழ்ச்சியை அவங்க மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது, இங்க 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஆண்டும் படிச்சுட்டு வர்றாங்க. மொத்த படிப்பு ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து, சயின்ஸ்ல இருந்து, இன்ஜினியரிங்ல இருந்து, டாக்டர்ல இருந்து படிச்சுட்டு வர்றாங்க. அந்த 10 லட்சம் பேருல 2.5 லட்சம் பேர் ஒரு டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன உத்தரவாதம் கொடுக்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அது புதிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, பழைய கட்சிகளாக இருந்தாலும், இந்த 10 லட்சம் பேரை உருவாக்கக்கூடிய இங்க கல்விங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு ஃபேக்டரி மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் கல்வி கொடுக்கறதே ஒரு ப்ரொடக்ஷனா பண்ணி
அவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க நாங்க கல்வியில எவ்வளவு தூரம் உயர்ந்து விட்டுட்டோம். கல்வியில அது ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட், அது இண்டஸ்ட்ரியல் யூனிட் மாதிரி. கல்விங்கிறது ஒரு படிப்புக்கான ஒரு ப்ராடக்டை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமா அமைஞ்சதுனாலதான் நிறைய குழந்தைங்க இங்க படிச்சுட்டாங்க. சரி, அவங்களுக்கு எங்க வேலை வாய்ப்பு கொடுக்க போறாங்க, தமிழ்நாட்டுல எங்க வேலை உத்தரவாதம் கொடுக்க போறாங்க, எந்த விதமான மாற்று சிந்தனைகளை எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஏதாச்சும் ஒரு மாற்று சிந்தனையை இதுவரைக்கும் இந்த 5 ஆண்டுகள் செயல்படுத்தியிருக்காங்களா? இது ஏதாச்சும் மாற்று சிந்தனைகள் வருவதனால இன்னைக்கு பெண்கள் நலன் பாதுகாக்கப்பட போகுதா, இல்ல இளைஞர்களுக்கு உத்தரவாதமான வேலை வாய்ப்பெல்லாம் கடந்து போயிடுச்சு இந்த தமிழ்நாடு. வருஷம் 5 வருஷம் அவங்க ஆண்டாங்கன்னா 50 லட்சம் பேர் படிச்சுட்டு வாசல்ல நிக்கிறாங்க. இந்த 50 லட்சம் பேருக்கு இவங்க வேலை உத்தரவாதம் தான் கொடுக்கணும். இனிமே வேலை வாய்ப்புங்கிற பச்சனையெல்லாம் இனிமே எடுபடாது. வேலை உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி செயல் திட்டங்கள் செஞ்சிருக்காங்க? இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் போது அதை பத்தின ஒரு விஷன் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்களா? திருப்பி திருப்பி நாங்க மோதிஜி ஃபாஸ்கானோட பேசி இங்க டெலிகாம உருவாக்கி இங்கேருந்து 4.5 லட்சம் கோடி ஆப்பிள் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நாங்க தான் பண்ணோம்னு சொல்லிக்குவாங்க. ஆனா இவங்க ஒரு நாள் திமுக பார்த்து பேசினது இல்லை, டிஸ்கஸ் பண்ணதுல ஒண்ணும் இல்லை. அங்கே அவர் டெல்லியில பேசிட்டு தமிழ்நாடை எடுத்துக்கிட்டதுக்கு மெயின் காரணம் தமிழ்நாடுல ஓவரால் பீரியடா பல ஆண்டுகளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, போர்ட் இருக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா உபகரணங்களும் இருக்கு, இங்க சஸ்டைனபிலிட்டி இருக்கு. அதுக்கு உடனே சொல்லிக்குவாங்க நாங்க தான் பண்ணோம்னு. நன்றி அர்ஜுன். சொன்னது மாதிரி எல்லா விஷயத்திலையுமே திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுக செயல்பட்டு இருந்தா கூட மக்கள் மிக ப்ரோ ஆக்டிவான மக்கள். இந்த மக்கள் ப்ரோ ஆக்டிவா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு படிப்பு வளர்ச்சி இவ்வளவு நடந்தது. காரணம் வெறும் அரசியல் கட்சி மட்டும் இல்ல, மக்களும் உங்களை மாதிரி மக்களும் அதுக்கு காரணங்கிறத இந்த அரசியல் கட்சிகள் மறந்துட்டு வெறும் இலவசத்தை நோக்கி போறாங்க. ஒரே ஒரு கடைசியில ஒண்ணு சொல்லிக்கிறேன். அந்த இலவசங்கள்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா, தமிழ்நாடு தொடர்ந்து 22% 25% இலவசங்களை கொடுக்குது. ஆனா குஜராத் பண்ணல, பீகார் பண்ணல, யூபி பண்ணலம்பாங்க. ஆனா குஜராத் யூபி இல்லைன்னா 4-5% தான் இலவசங்களுக்கு ஒதுக்கிடுறாங்க. ஆனா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 22-26% இன்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டையும் முதன்மை மாநிலமா மாத்திக்கிட்டு போறது யாருன்னா எங்களோட ஆட்சி, கூட்டாட்சியா, டபுள் இன்ஜின் சர்க்காரா எங்கெங்கெல்லாம் நாங்க செயல்படுறோமோ அந்த நரேந்திர மோடி அவர்களால மிகப்பெரிய வெற்றிக்கும் மிகப்பெரிய நன்மைக்கு, மக்கள் நன்மைக்கான ஒரு ஆட்சி அமைப்பாக நீங்க மறந்துடவே கூடாது. நன்றி.